தாய் தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். அலைகடல் திரண்டு ஆங்காங்கே நிற்கக்கூடிய என்னுயிர் சொந்தங்களே, நான் பிறந்த மண்ணில் மீண்டும் 5 ஆண்டுகளுக்கு பின்பு என் அண்ணன் செந்தவன் சீமானின் வேண்டுகோளுக்கு இணங்க இந்த சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய அருமை தம்பி என்னுயிர் தம்பி நத்தம் சிவசங்கரன் அவர்களை ஆதரித்து நான் உயிரினும் மேலாக நேசிக்கின்ற இந்த உலகில் தமிழன் ஒருவன் இருக்கின்றான் என்று 1000 ஆண்டுகளுக்கு பின்பு உலகத்துக்கு எடுத்துக்காட்டிய மேதகுவே பிரம்மாண்ணா அவர்கள் வழி நோக்கி அவர் வாழ்ந்த திசையை விலகி என் உரையை ஆரம்பிக்கின்றேன். தம்பிகள்லாம் நிறைய பேசிட்டாங்க. கொஞ்சமாவது நம்ம அக்கா எப்படி 1 மணி நேரம் பேசுவாளே நினைக்கவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல. இங்க இப்போ இவ்வளவு நேரம் இசக்கி சுப்பையா அப்படிங்கிற நமது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரை பற்றிய பேச்சு தான் தொடர்ச்சியா போய்கிட்டு இருந்து. காரணம், அவர் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடைஞ்சல் அவ்வளவு பெருசு. அப்படின்னா என்ன காரணம்னா, நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை அறிமுகம் செய்த உடனே நாங்கள் வேலையை தொடங்கிக்கிட்டோம். நீங்க பாருங்களேன், தாத்தா காமராஜர் ஆண்ட அரியணையில் அவர்கிட்ட சொல்றாங்க, தேர்தல தோத்து போறாரு ஐயா, மீண்டும் நீங்கள் செய்த நல்ல விடயங்களை ஒரு படமாக எடுத்தால் உங்களுடைய ஆட்சி இந்த நேரத்தில் அமைக்க முடியும் என்று சொன்ன போது தாத்தா சொன்ன பதில், நான் செஞ்ச நன்மையை நினைவு வைக்காமல் எனக்கு எதிராக அவங்க வாட்டு போட்ட பிறகு படம் எடுத்து நான் வெல்வேன் என்றே நீங்கள் வைத்துக் கொண்டாலும் இந்த கருணாநிதியில உட்கார்ந்த அரியணையை நான் உட்காரணுமான்னு கேட்டாரு. அவ்வளவு பெரிய வீரம் செறிந்த ஒரு மண்ணுக்கு சொந்தக்காரன், மரபுக்கு சொந்தக்காரன். நான் தெளிவா கேட்கிறேன், அதிமுக திமுக காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய என் உயிர் சொந்தங்களே, நீங்க உங்க வீட்டு கல்யாண பத்திரிகையில முழுக்க தாத்தா காமராஜர் படத்தை போடுவீங்கல்ல. காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவின் காங்கிரஸ் காமராஜரை கொலை செய்தது. இறுதியாக தாத்தா காமராஜர் அங்க வைத்த காங்கிரஸ் தேசியவாத காங்கிரஸ் போன்ற தனி அமைப்பு, இந்த இந்திரா காங்கிரஸ் அல்ல. ஆனா நீங்க மாறி மாறி திமுக காரங்களும் சரி, அதிமுக இருக்கவங்களும் சரி, காங்கிரஸ் காரங்களும் அவருடைய படத்தை போட்டு நாங்கள் காமராஜரின் வாரிசுகள். என்ன வாரிசுகள்? கல்லுக்கடையே இருக்கக்கூடாது சொன்ன காமராஜர் அவர் ஆட்சி காலங்கள் வரை இந்த நிலத்தில் மது விற்பனை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டிருந்தது. தாத்தா ஒரே ஒரு நாள் ஆளுதார். என்னைக்கு தெரியுமா? இந்த ஓங்கோல், ஆந்திர மாநிலம் வாராங்கல் மாவட்டம் ஓங்கோலில் இருந்து இங்க கொட்டடிக்க வந்த கலைஞர் என்று இங்கே முத்தமிழில் வித்து கலைஞர் என்று பெயர் பெற்ற கருணாநிதி சாராய கடைகளை திறந்த போது அந்த 6 அடி உயரம் கண்ணீர் விட்டது, என் நிலத்தை அழைத்து போடுகின்றாரே என்று. அப்படிப்பட்ட காமராஜர் கொண்டாட நீங்க பழைய பத்தி சொல்றா அடிக்கடி தம்பி ஆதி பேசுறாரு. நீங்க நாங்க மேடைக்கு பேசுகிறோம் என்றால் நினைக்கிறீர்கள் இல்ல. சாயங்காலம் மதியம் 12 மணிக்கு சுடப்படுகிறான் மணிகண்டன் எங்க மருதமுத்தூரில். இரவு 1:30 மணி வரைக்கும் நாங்க போராட்டம் பண்றோம். என்ன அதிமுக திமுக காங்கிரஸ் வந்தா 8 மணிக்கு மேல ஐயா ராபர்ட் ப்ரூஸ் வந்தாரு. நாங்க கட்சிக்காரனா பார்க்கல. நான் சொன்னேன், தம்பி இருவரும் தலைகள் வந்திருக்குது, இவங்களை முன் வச்சு அவர் ஆட்சின்னு சொன்னோம். ஒரு காவல்துறை சீருடை இல்லாமல், அனுமதி இல்லாமல், என்னொன்னு சட்டம் ஒழுங்கில் வேலை செய்யக்கூடிய ஒரு காவல்துறை துணை ஆய்வாளர் மது ஒழிப்பு பிரிவை சார்ந்த வேலைகளுக்கு அவன் கல்லு வித்தானா நீ கைது பண்றது கூட உனக்கு அங்க அதிகாரம் இல்ல. அவன் கல்லு வித்தானா உனக்கு கைது பண்ண கூட அதிகாரம் வச்ச நீ அவனை சுட்டு கொள்ளும் போது எந்த அதிமுக திமுக கட்சிக்காரங்க கூடனா கிடையாது. எவன நீ யாருன்னா 12 மணிக்கு ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அன்புத்தம்பி பால்ராஜ் அவன் தலைமையில 11 பேர் கொண்ட படம் அந்த இடத்துல போராட்டத்தை உருவாக்குச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எல்லாம் பேசுறீங்கல்ல. நான் சாயங்காலம் 5 மணிக்கு அந்த இடத்துக்கு போறேன். இரவு 2 மணி வரைக்கும் நின்று நாங்க அந்த காவல்துறை மேல எஃப்ஐஆர் போட வச்சவங்க கூட்டத்தை கலைச்சோம். யார் கூடனா தமிழன் என்ற மாணவிகளும் கூட்டம் கூடிச்சு. நான் அங்க சொல்றேன், இன்னும் சொல்றேன், நீ சாரைய வேண்டாம், எனக்கு பணியாக எனக்கு கல்லு குடிக்க ஆசை இருந்தா முதல்ல இந்த அதிமுக திமுக காங்கிரஸ் போட்டு போடுவியா? இந்த ஊர்ல இசைக்கு சிப்பா பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் கேவலமா கேட்கிறேன். 1000 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான், 500 ரூபாய்க்கு ஓட்டு போடுறான். ஒத்த காலண்டருக்கார ஓட்டு போடுவீங்க? எந்த வீட்டுக்கு ஒத்த காலண்டரு
உங்க எல்லாரும் மனசுக்குள்ளே ஒண்ணு ஓட தெரியுமா? நாம் தமிழர் கட்சி சீமான் கட்சி நல்ல கட்சி தான், வேட்பாளர் ரொம்ப தெளிவானவர் தான், தம்பி சிவசங்கரனுக்கு போடலாம் தான். ஆனா வேட்பாளர் திண்டுக்கல் மாவட்டத்துல வந்திருக்காரு, நம்ம எப்படி இவருக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி என் உயிர் சொந்தங்களே, ஏதாவது ஒரு முறையே அவங்களுக்கு சொந்தக்காரி. தமிழ்நாடு முழுக்க உலகமெங்கும் 130 நாடுகளில் வாழக்கூடிய தமிழனுக்கு அவங்க சொந்தக்காரி. ஆனா என் ரத்த உறவுகள் தின்னு கேக்குறீங்க, என் ரத்த உறவுகள் இது. நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், எங்க அண்ணன் ஏன் என் அருமை தமிழ் சிவசங்கரன் என்னை போன்ற எண்ணம் கொண்டவன், தேசிய தலைவனின் மேதகுவின் எண்ணங்களுக்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களை உடையவர்கள் நாங்கள். எங்க அண்ணன் நீங்க நினைக்கிறீங்க, நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க, இங்க பேசுறாங்க இவங்க பிரிவு. டேய் சீமா பிரிவினைவாதம் பேசவே இல்லடா, உயிர்மையிலேயே பேசுறான். பிரிவினைவாதம் பேசுற கூட்டம் வந்துச்சுன்னா சொக்கலிங்க பக்கம் நம்மளை அடிப்பானா, நம்மளை தொடுவானா இந்த நிலத்திற்கு, அதுவும் தேவைப்படுது, அது உருவாகும். ஆனா இப்ப இந்த இதுக்கு வர நத்த சிவசங்கரன் உங்க அண்ணன் ஏன் இறக்குமதி பண்ணாரு? அரசியல் என்பது மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்று நமது அருமை தாத்தா காமராஜர் சொல்லுகிறார். இந்த கருணாநிதி செல்லம்பர் கட்டப்பிடிக்காரு, கராட்டுக்காரி மகன், இதுவரை ரஷ்யாவுக்கு எருமை மாடுகள் ஏற்றி செய்தார்கள். இப்ப ஒரு எருமை மாடை ஏரோப்ளேனில் போன்னு சொன்னானே, அவனை தூக்கிட்டு வந்து காங்கிரஸ்கார ஓட்டுக்க கடவுள் வெக்கமா இல்ல? வீடு வீடு வளர்ந்து வச்சிருக்க இந்த சென்னை தேவைப்படுற வீட்டுக்கு கை வளர்த்து வச்சிருக்கிய கருவாட்டுக்காரி மகன் கட்டப்படிக்காரன் சொல்றதையும் தாண்டி இதுவரை இந்தியாவிலிருந்து எருமை மாடுகளை ஏற்றுமதி செய்தார்கள். இப்போது ஒரு எருமை மாடு ஏரோப்ளேன போட்டு நீ தலையங்க எழுதி எழுதி தான் கட்டிய தான் சேர்த்துக்கிட்ட வச்சுக்கிட்ட மனைவியின் பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்து சேர்த்தானே கருணாநிதி, அவனை தூக்கிக்கிட்டு வரான். நீங்க ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? வரலாறு உனக்கு தெரிய வேண்டாமா? இப்ப என் தம்பியை ஏன் இங்க இறக்கி இருக்கோன்னு சொல்றேங்க. இந்த அணில் குஞ்சுல நிக்கும், டேய் உச்சத்தை விட்டு எவன்டா வந்திருக்கா? நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அவனே உச்சத்தை வந்திருக்கா. 9 பட்ட படிப்புகள் பட்டய படிப்புகள் PhD முடிச்சு எங்க போனாலும் 8 லட்சம் சம்பளம். என் தம்பி சேசங்களை 8 லட்சம் ஒரு மாதத்திற்கு ஊதியம் பெற்ற ஒருத்தன் ஒரு இனத்திற்கு வேலை செய்வதற்காக வந்ததாண்ட உச்சத்தை விட்டு வர்றது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பட்டியல் பாரு, அவ்வளவு நேரம் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் பேராசிரியர்கள் நாங்க உச்சத்தோடு இருக்கோம். இந்த நாய் என்ன உச்சத்தோடு வந்துச்சு? உசிலேஷ் ஐடியா தெருக்குள்ள வரையா வருவான், என் முண்டில என்ன மிதி மிதிக்க வருவான். நான் கேட்கிறேன், என்ன பொட்டச்சிய போறான். நான் அவன் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், நீ அவன் நினைச்சா புதுசா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டானே, உனக்கு சோரி அவன் போடுவான், அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தான். அவன் கோமரிய போறான். நீண்ட நாள் தாகம் எனக்கு என்ன தாகம் எனக்கு தெரிஞ்சு விலகுமா அந்த சமூகம், இந்த சமூகம் விலகுமா? ஆனா விஜய்க்கு ஒரு பெரிய நன்றி, நம்ம ஒரு கோயில் கட்டி கும்பிடுறா. இவ்வளவு ஒரு முட்டாள் கூட்டம் தமிழர் நிலத்தில் உருவாக்கப்பட்டு நிற்கிற வந்து நமக்கு புரிய வைத்த என்னடா தலைவலி வச்சா? முப்படையில 4 படை கட்ட என் தலைவன் இருக்காமலே 4 படை கட்டிய என் தலைவன் நிலத்தில் இருந்த தளபதிகள், பெண் தளபதிகள், ஆண் தளபதிகள், எண்ணிறந்தா என் போர் வீரர்கள், அவன் தான் தளபதி, என் தளபதி. இவன் தலைவர் அடுத்த வருஷம் தெளிவா ஞாபகம் வச்சுக்க. இந்த வருஷம் நம்ம ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ வாக்கு வங்கி நமக்கு உயர போறது உறுதி. அடுத்த வருஷம் தலையை இறக்குவாங்க, தளபதி இறக்கு ஆண்டவரை இறக்கிட்டு வந்தாங்க. ஆண்டவர் எந்த ஆண்டவர? எங்கேயுமே ஆளாத ஒரு ஆண்டவர் இருக்காரு. அந்த ஆண்டவரை யாரா? வாணி ஆண்டு, சரிக்கால ஆண்டு, கௌதமி ஆண்டு, அந்த ஆண்டவரை இறக்குமதி பண்ணானுவ. கடைசியா அவன் தார்சத்துக்கு உடைச்சிட்டு ஓடி போய் கூப்பிட கொண்டு வச்சுதான் திமுகவுல. இப்ப இந்த விஜய் இறக்கி விட்டுருக்க யாரு நினைக்கீங்க? எங்க அண்ணனுக்கு நான் பேசாவிட்டாலும் நிறைய காணொலிகளில் சொன்னேன், அண்ணே நீ அவனை கூப்பிடாத, அவனை திமுக உனக்கு எதிராக இறக்கும் சொன்னேன். எங்க அண்ணனுக்கு அவன் உனக்கு எதிராக இறக்கப்படுறான்னு சொன்னேன். அதே போல இப்ப தலையை இறக்கும் அடுத்த வருஷம் இந்த தளபதியும் கூப்பிட்டு போயிருவான். ஒரு MP சீட்டு முடிஞ்சு போச்சு. ஆனா நமக்கு பயம் இல்லை, ஏன்னா நாம் தமிழர் வாக்கு என்பது கொள்கையின் மேல் ஈர்க்கப்பட்ட வாக்கு. என் தம்பி நத்தம் சிவசங்கரன் உச்சத்தை விட்டு விட்டு எங்க அண்ணன் அங்கே நத்த விஸ்வநாதன் விரல்கள் எல்லாம் கண்ணுக்குலாம் வரல போட்டு ஆட்டி முடிச்சுட்டு கல்குறையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு நிக்கும் போது, டேய் இவ்வளவு படிச்ச 11 வருஷம் சிறைச்சாலை இருந்தாண்டா, உன் வேட்பாளர் எதுக்காக சிறைச்சாலை பேர் போனா சிறை தெரியுமாடா? டேய் இந்த அதிமுக திமுக காங்கிரஸ் வேட்பாளர்கள் சட்டையில அழுக்க பாத்திருக்கீங்களாடா என்னைக்காவது? ஏன் வேறையா பாத்திருக்கீங்களாடா என்னைக்காவது?
வாய்க்கால்கள் வழியாக, இந்த மணிமுத்தாறு கால்வாய் வழியாக, சிறு கிளைகள் வழியாக குளங்களுக்கெல்லாம் பாய்க்கிறது போல வடக்க இருந்து நாங்க வேட்பாளர் அறிவிக்கிறார் எங்க அண்ணன் சொந்தமன் சீமான். அப்ப யோசிக்கிறாரு, இங்க பெரிய சாரிய கட்டுமானம் உள்ள தொகுதி அது அம்பாசமுத்திரம் தொகுதி. சரியா? இந்த தொகுதிக்கு நம்ம யார போடலாம்? இந்த ஊருக்காரரை போட்டா இவன் கூட கும்பிடு போட்டு தோத்து போயிடுவான். இந்த ஊருக்கார ஏத்துன்னு அடிக்க வர வெக்கத்தை விட்டு சொல்றேன். நீ என்னைக்கு ஏத்து நடிச்ச? இங்க சாய கடை இருந்துச்சு, 100 பொம்பளை சாய வைங்க அரைச்சோம். என்ன சொன்னீங்க? எங்க வியாபாரம் எல்லாம் படுத்து போச்சு. உங்க அக்காவுக்கு இது தேவையா? பேசுற ஊரு. நான் சாரைய வாங்கி குடிக்க ஆர்ப்பாட்டம் பண்ணி சாரையத்தை கடையை அடைச்சா உங்களுக்கு வியாபாரம் போய் வணிகம் எதுல வேணும்? உங்களுக்கு எவ்வளவு சொத்து வேணும்? அப்ப இந்த ஊர்ல இருந்து அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஒருவரை களம் இறக்கினால் இசக்கி சுப்பையாவும் அவருடைய வகைராக்களும் நிச்சயமாக இங்கே ஒரு சலசலப்பை உண்டு பண்ணி விலைக்கு வாங்கிவிடக் கூடாதுன்னு சொல்லிதான் நத்தத்தில் உண்மையான தளபதியாய் நின்று மண்ணுக்கும் மக்களுக்குமாக போர்கண்ட மாவீரனை தெரிவு பண்ணி, இப்ப சொல்ற தெரிவு பண்ணி தேர்ந்தெடுத்து இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி நான் பிறந்த இந்த மண்ணுக்கு என் அண்ணன் வேட்பாளர் அறிவிச்ச உடனேதான் நானே கூப்பிட்டு பேசுறேன். அண்ணே, நான் இந்த முறை தேர்தல உனக்கு நான் வாக்கு கேட்கிறேன். யார பார்த்து? நத்தல் சிவசங்கரனை அறிவித்தவுடன் எங்க அண்ணனை தொடர்பு நான் கேட்கிறேன். ஒண்ணு சொன்னா சரிடா தங்கச்சி வேலைச்சேடான்னு சொன்னான்டா. என்ன நினைக்கிறீங்க? நீ இன்னைக்கு பாரு, நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே போன அவங்களே நாம் தமிழ் கட்சி தான் ஓட்டு போடுவான். இது கட்டமைக்கப்பட்ட கூட்டம். தேசிய தலைவர் என்ற ஒற்றை பெரியின் கீழே கட்டமைக்கப்பட்டது. 16 வருஷம் 1-2 நாள்ல நான் 2008 இருந்து பேசிட்டு இருக்கேன். 17 வருஷம். என்னுடைய தமிழ் தேசிய களம் மிக பெருசு. இந்த ஊர்ல உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை பத்தி காவாசி தெரியும். 3/4 பாகம் என்னுடைய களம் வேறு. அப்படிப்பட்ட களத்திலிருந்து ஒருவனை உருவாக்கி உங்களுக்கு கொடுத்திருக்காருன்னா இந்த எஸ்இசிபி என்ன பண்ணாருன்னா, எங்க ஊர்ல நான் பிறந்த ஒரு உகந்த நாச்சியார் குளத்துல எங்களுக்கான நத்தத்தின் இடத்தை பக்கத்து ஒரு பிள்ளை விளையாடுது. நாங்க சொல்றோம் எங்களுக்கு நாங்க மறுகுடியேற்ற ஆகணும், எங்களுக்கு இந்த இடத்த வேணும்னு சொல்லி நாங்க போராட்டம் பண்ணி மனு கொடுக்கிறோம். இந்த ஆள் என்ன பண்ணான் தெரியுமா? எங்க ஊர்ல 3 என் தங்கச்சி கணவனை இழந்த பிள்ளை 3 பிள்ளைகள் மனு கொடுக்கு. அப்ப ஆளைய கேட்கிறாரு, அம்மா உங்களுக்கு தர முடியாது. அப்ப என்னச்சு? அப்ப எங்களுக்கு இலவசப்பட்டா கொடுங்க, யாரு வேணாலும் இங்கே குடியேறட்டும், நாங்கள் பிறந்த ஊர் மீண்டும் உருவாகும் நாங்க சொல்லி எங்க ஊரை நாங்க மாண்பாடு கொடுக்கும் போது இதே கல்ல எசகிசிபி என்ன பண்ணா? 3 பிள்ளைக்கு புருஷனால பிள்ளைக்கு 30 வயசு பிள்ளைக்கு மனு கொடுத்திருந்தோம். ஒரு பிள்ளைக்கு கூட அவள் பிறந்த ஊரின் இடத்தை அவள் பேரன் பாட்டன் பூட்டன் 270 வருஷங்களுக்கு முன்பு ஆதிநாராயண நாடன் மூலமாக சேர நாட்டிலிருந்து மாத்தாளர்கள் பேர வந்த எங்களுக்கு தாமத்தை எசகிசிபியா இப்படிலாம் குயிலி பேசுறாரு நினைச்சியா? மாவட்ட ஆட்சியர் உன்னை பத்தி பேசுறேன். எனக்கு பேச விருப்பம் அந்த ஆளை பத்தி. ஏன்னா இந்த முறை தேர்தல் என்பது நாம் தமிழர் கட்சியின் ஒற்றை புலி கூட்டத்துக்கும் மற்ற குள்ளநெறி கூட்டத்துக்கும் ஒரே ஒரு அணில் கூட்டத்துக்குமான போட்டி தான். நீ எங்களுக்கு எதிராக, நீ சிங்கம் கிடையாது, சிறுத்தை கிடையாது, நீங்கள் எல்லாரும் குள்ளநெறிகள். நான் தம்பி சொல்லிருக்கேன், தம்பி வணக்கம்னு கெட்டி பிடிச்சிருவான். பாஸ்பரஸ கையில தடவிடுவான் தம்பின்னு சொல்றேன். பாஸ்பரஸ கையில தடவிடுவான், வெயில் பட்டோன்னு பிடிச்சுக்கிடும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு சரியான வேட்பாளரை தேர்வு செய்து இந்த நிலத்திற்கு எங்க அண்ணன் அனுப்பி இருக்கிறாரு. நீங்க சாதாரண சீமா கத்திட்டு இருக்காரு நினைக்கியா? சீமா ரொம்ப நல்லவன், சீமா ரொம்ப நல்லவன், பாசக்காரன். ஆனா அவன் வளர்த்து விட்ட இன்னொரு கூட்டம், அவனை அறியாத ஒரு கூட்டம் இருக்கு. அது இறங்கும் போது இங்க காலம் வேற மாதிரி மாறும். அன்னைக்குதான் இங்க தெரியும். ஆனா அரசியல் ரீதியாக இந்த நிலத்துக்காக வேலை செய்யறோம். சரி, இன்னொருத்த வருவோம். நம்ம வேல்துறை அவர் நமக்கு சொந்தக்காரர் தான். வேல்துறையோட மகன் விபி துரை இப்போது களம் காண்கிறார். என்னைக்கு களம் காண்கிறார்? அவ அப்பா என்ன ஜெயிச்சவர் எப்போ தெரியுமா? இந்த கால்வாயில தண்ணி வரலன்னா ஊர்க்காரன் போல போராட்டம் பண்ணுவாங்க, மறியல் பண்ணி கடைசியில வருவார். இவர் அதுக்கு ஒரு பிள்ளை குளத்துல பிறந்த விபி துரை பிள்ளை குளத்துல சேர்த்த தூசிக்கு வந்தாரா? பிள்ளை குளத்துல பிறந்த விபி துரை பிள்ளை குளத்துல சேர்த்த தூசிக்கு வந்திருக்கான என்னைக்காவது உள்ளூர்கார இடங்களுக்கு? என் அருமை தம்பி சிவசங்கரனை நீங்க பாக்கீங்க, அவருடைய செய்திகளா? நீங்க வென்று எடுத்தால் இந்த ஊர்ல இந்த அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கும் மற்ற 233 சட்டமன்ற தொகுதிக்கும் போட்டியே நடக்கும். அவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மறந்துடாதீங்க. உண்மையில பேசிக்க தெரியல. எதுக்கு நீ திமுக அதிமுக காங்கிரஸ் ஓட்டு போட்ட உன் தாத்தன் காமராஜர் படத்தெல்லாம் கடத்தி வெளியே வச்சிரு. எவனும் வைக்காத, கல்யாண பத்திரிகையில போடாத. அதை விட தாண்டி துப்பாக்கி சூடு நடத்துறான்.
எங்களுடைய பெரியப்பா ஒரு தேர்தல ஜனதா தளத்துக்காக ஏற தோழ சுமந்துட்டு இந்த அப்போ ஒரே ஒரு கடை இருந்துச்சு கங்கனாங்குளத்துல நின்னாரு. அந்த நினைவு இந்த சின்னம் கிடைச்சது எனக்கு வந்துச்சு. இப்பவும் சொல்றேன், என் மேல நிறைய வருத்தங்கள் இருக்கலாம், என் மேல ஒரு இது விமர்சனங்கள் கூட உங்களுக்கு இருக்கலாம். எனக்கு அதெல்லாம் கவலையே கிடையாது. ஆதி சொல்றா சிவசங்கர், என்னடா வெட்டிலாம் குத்தி அண்ணன் சொன்னாரு என்ன கூப்பிட்டு, தங்கச்சி பார்த்து பத்திரமா இருந்துக்க, வெட்டிடுவான் என்ன அவன் அருவா ஒரு 8 ரூபா வெட்டும், என் அருவா ஒரு கோடோட முடிச்சிருந்தேன். அவனுக்கு அந்த பயணி தேவை நமக்கு இல்ல. நத்தத்துல இருந்து ஒருத்தன் தென்னாயிரத்துக்குள்ள வந்து வேட்பாளரா களம் காண்கிறார் என்றால் எவ்வளவு தைரியம் தெம்பு இருக்கணும், எவ்வளவு நேர்மை துணிச்சல் இருக்கணும். இங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே ஒரு அருமை தாய் தமிழ் சொந்தங்களே, நான் பிறந்த இந்த மண்ணில், இந்த ஊர்ல, இந்த திருவத்தாமலி பஞ்சாயத்துல என்னுடைய 18 வயசுல அந்த பஞ்சாயத்தில் நான் ஒரு வார்டு மெம்பர். அப்படிப்பட்ட இந்த அருமை மக்கள் வாழக்கூடிய இந்த நிலம், ஒரு சாராயக்கரை அடைக்கும் சொல்லி 300 பேர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி இருந்தா. நீங்க எல்லாரும் ஒன்னே ஒண்ணு செய்யுங்க. இந்த முறை இந்த 25 வண்டி 30 சுத்த விடாதுங்க. நான் கேட்கிறேன், இந்த தாலிக்கு தங்கம் சொல்லும் போது கேட்டிருக்கேன், 50 பவுன் போடுற வீட்டுல அரை பவுன் தாலிக்காட பஞ்சம்னு யாரு ஜெயலலிதா கிட்ட நீங்க தாலிக்கு தங்கும் போது இதே இடத்துல பேசிருக்கேன். இதே இடத்துல இப்பவும் சொல்றேன், ஒருத்தன் தாய் மாமனா, நீங்க எல்லாம் செத்தா போனீங்க, என் பிள்ளைகளுக்கு வந்து தாய் மாமாம நாங்கள் சண்டையிடுவோம் எங்க அண்ணன் தம்பிகளோடு. தாய் மாமன் மட்டும் இவனுக்கு விட கொடுப்போம். இப்ப என் பிள்ளைக்குள்ள கல்யாணம் முடிச்சா அது ஒரு கனவு. இங்க ஒரு 9 பேர் தாய் மாமன், 8 பேர் இருக்கான் என் தாய் மாமன். ஆனா 8000 தாய் மாமன்கள், 8 லட்சம் தாய் மாமன்கள் குயிலி ஆட்சியாரின் பிள்ளைகள் இருக்கு. இந்திரா பிள்ளைக்கு 8 தாய் மாமன், குயிலி ஆட்சியாரின் பிள்ளைக்கு 8 லட்சம் தாய் மாமன் இருக்காண்டா. அவ்வளவு பெரிய கூட்டம். இந்த கூட்டம் நீ இடையே வருவ விசாரிச்சா குஞ்சுகளை கேட்டுக்க இல்ல நினைக்கிறதுல நான் பார்த்தேன். அந்நியர்கள் காணல. ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. தாத்தா காமராஜர் என்ன சொல்றாரு? இன்னொன்னு, எம்ஜிஆர் ஆட்சி வரப்போகுது, நீ நாட்டை கூத்தாடியிடம் கொடுத்தால் அவன் தன் நாட்டை கூத்தியாகிட்ட கொடுப்பான்னு சொன்னா. கூத்தாடி யாரு? எம்ஜிஆர். கூத்து யாரு? உங்க ஆத்தா ஜெயலலிதா. எனக்கு எங்க அம்மா ஜானகி ஊர்ல இருக்கா. எங்க அம்மா நான் வீட்டுல இருப்பா ஜானகி. உங்களுக்கு தான் ஆத்தா இல்லானுங்க. அம்மா 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 என்னடா அம்மா? எடப்பாடி வந்தால் அம்மா உணவு. ஒரு நாட்டுல 5 ரூபாய்க்கு சோறு வாங்கிய நிலைமையில மக்களை வச்சிருக்கா நீங்க? 5 ரூபாய்க்கு சோறு போடுறானா? 5 ரூபா கொடுத்து சோறு வாங்கிய நிலைமையில ஒரு கூட்டத்தை வச்சுட்டு நீ என்னடா வாய் பேசுவ? எங்க அண்ணன் செந்தல் சீமான் பேசுறது இங்க மக்கள் பண்றீங்க. என்னடா ஆடு மாடு பேக்க வச்சு எல்லாரையுமே பார்க்க சொன்னாரு. நீ கஞ்சா விற்கிற, சாரம் விற்கிற, களவு தொழில் பண்ற, அதை விட ஆடு மாடு மேய்ப்பது இல்ல குற்றமா? ஒரு பிள்ளைக்கு நல்ல பணம் பண்ண தெரியும், ஒரு பிள்ளைக்கு நல்ல விவசாயம் பண்ண தெரியும், ஒரு பிள்ளைக்கு நல்ல விளையாட தெரியும், ஒரு பிள்ளைக்கு ஊர் சுத்த தெரியும். இதுதான்டா வரைவு. மக்களின் எண்ணங்களின் மூலமாக அந்த மக்கள் திறனை எதுல பயன்படுத்தணும் கேட்டுட்டே இருக்கேன். சாரம் இருக்கிற கவர்மெண்ட் ஸ்டாப், என் விவசாயி கவர்மெண்ட் ஸ்டாப்பா இல்லையான்னு கேட்டா அவங்க படிச்ச மேதாவிகள். நான் படிச்ச பள்ளிக்கூடம் இருக்கு இங்க இருக்கு. என் தம்பிட்ட நான் சொன்னேன், இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாம் எல்லாருமே மேற்படிப்பு படிச்சவங்க, மாஸ்டர் ஆஃப் டிகிரி முடிச்சவங்கன்னு சொன்னேன். மாஸ்டர் ஆஃப் டிகிரி முடிச்ச நீ எல்லாம் அதிமுக, திமுக, காங்கிரஸ் கூட இந்த பிஜேபிக்கு எங்க அத்தம் ஒருத்தர் இருப்பாருங்க. இவனுங்களுக்கு எல்லாம் நீ ஓட்டு போட்டினா நீ படிச்ச படிப்பு வீண். உன்னை இலவச கல்வி படிக்க வச்சாரு நம்ம தாத்தன் காமராஜர். அவன் கனவை நீதாட்ட வேற கழிச்சு போடுற. இதுக்கெல்லாம் முடிவு கட்டுவதற்காக உங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு வாய்ப்பு. நீங்க போட்டாலும் போராட்டாலும் நாங்க சாரையக்கரை அடைக்கத்தான் போறோம், பனேரி பிரச்சனைக்கு போகத்தான் போறோம், கூலிக்காரன் பிரச்சனைக்கு போகத்தான் போறோம், மழை பிரச்சனைக்கு. என் தம்பி சொன்னா ஆனந்தராஜ் எங்க சித்தப்பா முறைக்கு என்ன சொன்னானா இந்த மலையில் இருக்கக்கூடிய விலங்குகளுக்கெல்லாம் தண்ணி தட்டி இதெல்லாம் அவங்களுக்கு அறிவு இருக்குமா? நீ மிலிட்டரிக்கு போயிட்டு வந்திருக்க, உனக்கு புரிய வேண்டாமா? தண்ணி தட்டிலாம் வைக்கணும். அவனுக்கு அறிவு இருந்தா அவன் வேற ஐடியா பண்ணுவானே. குற்றாலத்துல போய் குடிக்க விடுவானா? அறிவார்ந்த கூட்டம் இப்ப நான் 15 ஆண்டு காலமாக அரசியல் செய்கிறது. என் அருமை தாய் தமிழ் சொந்தங்களே, எனக்கு பின்னால உங்க வேட்பாளர் நாளை உங்கள் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் எம்எல்ஏ பேசணும். அதுக்காக உங்கள் அருமையான வாய்ப்புகளை 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கும் வாய்ப்பு. 3 இலவசங்களை சொல்றோம். இலவச குடிநீர், தரமான மருத்துவம், தரமான சரியான கல்வி. நீ வெளிநாடு படிக்க இலவசம் சொல்ற, வேற எதுவுமே இங்க இலவசம் கிடையாது. ஏன்னா பாளையங்கோட்டில இருந்து நான் வந்திருக்கேன், எனக்கு இவங்க டீ கூட வாங்கி தர மாட்டோம். அதான் நாம் தமிழர் கட்சி. பாளையங்கோட்டில இருந்து வந்திருக்கேன்.
தேநீர் கூட இங்க இலவசம் கிடையாது. இங்க நிக்கிற பிள்ளைக்கு எந்த ஊதியமும் கிடையாது. எல்லாரும் வேலையை விட்டு வந்து நிக்கிறான். வெளிநாட்டுல இருந்து வரான். நாங்க வெளிநாட்டுல இருந்து வரேன். இந்த அனில்ஸ் வர்றான். இந்த அனில்ஸ் நீங்க என்னடா செய்யும்? விசில் அடிக்கும். எனவே உங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நீங்கள் செலுத்தும் அந்த வாக்கை இந்த முறை தாத்தா காமராஜருக்கும் அவருடைய பேரப்பிள்ளைகளுக்குமான போட்டியாக நடக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி. கட்சி என்னன்னு சொல்றேன்டா, திரிவடகம் என்ற சொல்லுக்கு விளக்கம் எழுதிய சீப்பா ஆதித்தனார் கண்ட நாம் தமிழர் இயக்கம் தாண்டா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியாச்சு. அந்த சீப்பா ஆதித்தனார கூட அடக்கினர். ஆதித்தனார் காட்டு அழிச்சாலும் எவ்வளவு யோசிச்சா? அந்த ஆதித்தனார் காடு அழிஞ்சு போச்சு. உங்களுக்கு மழை வருமா? அங்க இருந்த கடமான் எங்க போச்சு யாருக்கு தெரியும்? ஒண்ணுமே. எனக்கு வேலைக்கு போனோம், பாதி பேருக்கு சாயங்காலம் சாரையை முடிக்கணும், பாதி பொங்கலுக்கு 100 பவுன் நகை செய்யணும், 21 பவுன். அதை விட கொடுமை, சுயஉதவி குழுக்களுக்குள் மாட்டிக்கொண்டு இந்த ஊர் எப்படி செய்யறது எனக்கு தெரியும். எல்லாவற்றிற்கும் ஒரே மாற்று, நீங்கள் வாக்களிக்க போகும்போது வாக்கு இயந்திரத்தில் 3வது பட்டன்ல இருக்கக்கூடிய அந்த பொத்தானில் இருக்கக்கூடிய உணவு உங்க தட்டுல சோறு வைக்கும் போது ஏற்கலப்பை நினைவுக்கு வரணும். அந்த ஏற்கலப்பை உழவனுக்கு ஒரே ஒரு முறை நீங்கள் வேண்டா வெறுப்பாக கூட வாக்கு செலுத்தி எங்களுக்கான ஒரு வாய்ப்பை தாருங்கள். அருமை தம்பி நத்தம் சிவசனங்களை நீங்கள் வெற்றி பெற செய்தால் இந்த தொகுதியை தமிழ்நாட்டின் முதன்மை தொழிலாக மாற்றால் நான் உறுதி தரேன். நீங்க கேட்டுக்கிட்டு எல்லா என்னுடைய சொந்தங்களுக்கும் நான் இன்னும் நிறையவே பேசுவேன், நேரம் இல்லை. இதுவரை நீங்கள் கூடி இன்னும் நாங்க பேசுறத கேளுங்க. இத்தனை நேரம் நான் சொன்ன அனைத்து செவிட்ட சொந்தங்களுக்கும் இந்த மேடையில் மீண்டும் எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய சொந்தங்களுக்கும் வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். மேதகு புகழ் வாழ்க, மேதகு புகழ் வாழ்க, மேதகு புகழ் வாழ்க. அடுத்தபடியாக அம்பையின் செல்ல பிள்ளை முனைவர் பேராசிரியர் எங்கள் அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் உங்கள் முன்னால் உரையாற்றுவார்கள். பேருக்கு பின்னால் தான் நத்தம். அவர் பேச ஆரம்பித்தால் எதிரிகள் வாயில் இருந்து வராது சத்தம். அண்ணே வாணே.